Hi babes, welcome back to my channel Drama Love Shifam. Next Prince episode 3. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. சரண் கரீனை கூப்பிட்டுட்டு அந்த அரண்மனைக்குள்ளே வரான். அப்போ அவனை மீட் பண்ணுறதுக்காக அவனை க்ரீட் பண்ணுறதுக்கு அந்த வேலை செய்கிறவங்களாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அவனுடைய மெயின் பட்லர் சக்ரி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். சக்ரியை பார்த்ததுமே கண்ணின் தலை குனிஞ்சு அவனுக்கு வணக்கம் சொல்ல, உடனே சரண் அவன் பக்கத்தில் எதுக்கு இப்படி தலை குனிஞ்சு சொல்கிறேன், அவனுடைய பட்லர் அப்படின்னு சொல்ல, இதை நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு அவன் எந்திரிக்கிறான். அப்போ நான் தான் உங்களுடைய பட்லர், இனிமேல் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கனின் சொல்கிறோம், அதெல்லாம் ஓகே தான், ஆனால் எதுக்கு எங்கிட்ட இவ்வளோ ஃபார்முலாக பேசுகிறீங்க, எங்கிட்ட இந்த அளவுக்கு நீங்கள் ஃபார்முலாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சக்கரை பயந்துக்கிட்டே, ஐயோ நான்லாம் அதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் கூட கிடையாது, நீங்கள் எங்களுடைய அடுத்த பிரின்ஸு, உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக இந்த மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் கனின் நான் சொல்கிறத கேளுங்க, இந்த அளவுக்கு என்கிட்ட ஃபார்முலாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் என்னமோ சொல்ல வரோம். அதுக்குள்ளே சரண் நடுவில் அவனோட வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்ல, கனினும் ஓகேன்ற மாதிரி விட்டுடுறான். சக்கரை கனினை உள்ளே வர சொல்ல அவனும் உள்ளே போகிறான். அவன் திரும்பி சரணை பார்த்தா சரண் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். எங்கே நீ வரலையா அப்படின்னு கனின் அவங்ககிட்ட கேட்க, இல்லை இவ்வளோதான் என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே நான் உங்கள் கூட வர்றது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரண் அங்கேயே நிற்க, கனின் அவனையே பார்த்துட்டு உள்ளே போகிறான். இவன் உள்ளே போக போக அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே இவனை பார்த்து போ பண்ணுறாங்க. இவனும் அவங்களுக்கு போ பண்ண, உடனே சக்கரி அவனை பார்த்து, ஐயோ என்ன பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் ஒரு ராயல் மெம்பர் யார் முன்னாடியும் தலை குனியக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்புறம் கனின் அந்த அரண்மனையை சுற்றி பார்த்துக்கிட்டே வரும்போது அங்கே செவத்தில் பேட்ச் மாதிரி வச்சிருக்குது, ஒரு பிளேட் மாதிரி. இந்த பிளேட் என்ன அப்படின்னு கேட்கும். அதுதான் எம்எல்ஏ நாட்டுடைய அந்த பேட்ச் அப்படின்னுட்டு, அதில் இருக்க 4 நாட்டை குறிக்குது அப்படின்னுட்டு. ஃபஸ்ட்டு நாடு தான் இவங்களோடது, அதோட பேர் தான் அசவதிவத்தின். செகண்ட் இருக்கிறது ஃபுச்சோங் பிசிட், தேர்டு ஃபோர்த் அதே மாதிரி இன்னும் 2 பேர் இருக்குது. அதெல்லாமே சொல்லி அவன் கனினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது இந்த இடத்துலன்னு சொல்கிறான். அதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் என்கிட்ட இந்த அளவுக்கு ஃபார்முலாக பேசணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நான் இங்கே வந்ததே என்னுடைய அப்பாவுக்காகத்தான், நான் எங்கள் பிரின்ஸ் ஆகிறதுக்கு வரலன்னு சொல்கிறான். அப்புறம் சரண் கிங்கை பார்க்க வந்திருக்கான். கனின் அவன் எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ராஜா கிட்ட கனின் இங்கே வந்துட்டதாகவும், ஆனால் நாங்கள் வர வழியில் எங்களுக்கு நிறையா பிரச்சனை வந்துச்சு, எங்களை நிறைய பேர் அட்டாக் பண்ணாங்க, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம், ஆனால் தார்த்தானையை மட்டும்தான் காணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது இத்தனை நாளாக கனியனோட அப்பாவாக கூட இருந்தார்ல, அவர் தான் அது, அவர் மட்டும்தான் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, கனியனுக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு அந்த ராஜா கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்ல, நீ எப்படி இருக்க, உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ தத்தானை மட்டும் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடி, அவன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி தேடும், இதுக்கு மேலே கண்ணினுடைய பொறுப்பு என்னோடது, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. சக்ரி கனினை கூப்பிட்டு போய் அவனுக்கு நிறைய அந்த ராயல் ட்ரெஸ் எல்லாம் காட்டுறான். இதெல்லாம் எனக்கு எதுக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு கனின்னு சொல்ல, இல்லை நீங்கள் ஒரு ராயல் பர்சன், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், அதுவும் முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இன்றைக்கி ஏதாச்சும் நடக்க போகுதா அப்படின்னு கேட்க, ஆமாம் இன்றைக்கி நீங்கள் ராஜாவை மீட் பண்ண போகிறீங்க, ஸோ இதிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்ல, கனினுக்கு எதுவுமே புரியல, அவனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லைல்ல, ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறான், ஆனால் அவனால் சரியாக செலக்ட் பண்ண முடியல. அப்போ சக்கரையை சேர்ந்து அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை அவனுக்கு போட்டு விட்டுடுறான். அதோடு மட்டும் விடாமல் கூட அதில் நிறைய ஆக்சசரிஸும் ஆட் பண்ணணும்னு சொல்லி அது கூட நிறைய ஆக்சசரிலாம் ஆட் பண்ணி விடுறான். அதெல்லாம் கனினுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் போட்டு தான் ஆகணும்னு சொல்லி போட்டுக்கிறான். அப்புறம் கிங்கை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அங்கே அரசவையில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கனின் போய் அவன் யார் அப்படின்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே எல்லாருமே அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இத்தனை நாள் எல்லாருமே கனின் இறந்துட்டதான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் இருக்கான்ல, அதான் அந்த வுஜாங் புசேட், அந்த நாட்டுடைய ராஜா மாதிரி இருக்கான்ல, அவன் மட்டும் கேட்குறான், இத்தனை நாளாக கனின் எல்லாரும் இறந்துட்டதை தான் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு இவன் தான் கனின்னு சொன்னோம், அதை எப்படி நாங்கள் நம்புறதுன்னு கேட்குறான். அப்போ தான் கனினுக்கு அவன் ட்ரெயினில் வரும்போது சரண் இவங்களை பற்றி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஞாபகம் வருது. இப்போ பேசினார்ல, அவர் பேர் பிரின்ஸ் ரச்சாட்டா. ரச்சாட்டா யார், அவருக்கு மட்டும்தான் இப்போ ஒரே ஒரு பையன் இருக்கான், ஸோ அடுத்து பிரின்ஸாக வரப்போகிறது அவரோட பையனாக தான் இருக்கும் அப்படின்னு
அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் ஆல்ரெடி சரண் ட்ரெயினில் வரும்போதே கணியனுக்கு சொல்லிட்டு இருப்பான். அதுதான் அவனுக்கு இப்போ ஞாபகம் வருது. அப்போ ஆல்ரெடி நான் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டோட ரிசல்ட்டை நான் இப்போவே உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அந்த டிஎன்ஏயோட ரிசல்ட்டை எல்லார் முன்னாடி அந்த ராஜா காட்டுறாரு. அதாவது கனின் அவங்களுடைய பேர பையன்தான் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஆனால் அந்த பிரின்ஸ் ரச்சாட்டாக்கு இது மேலே பெருசாக நம்பிக்கை வரல. ஏன்னா அவரோட பையன் தானே அடுத்து ராஜா ஆக போகிறன்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இது என்னடா இப்போ புது பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவன் கனியனை பார்க்குறான். அப்போ கிங்கு அவரை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு இப்போயும் நம்பிக்கை வரலன்னா உங்கள் நாட்டில் தான் நிறைய நல்ல டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நீங்களே வேணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு மேலே அந்த பிரின்ஸ் ரச்சாட்டா எதுவும் சொல்ல மாட்டாரு. அடுத்து பிரின்ஸ் ரச்சாட்டா பக்கத்தில் உட்காந்துருக்கிற பிரின்ஸ் சனாவை பார்க்குறான் கனின்னு. அப்போ சரண் இவரை பற்றி சொன்னதும் அவனுக்கு ஞாபகம் வருது. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணோட பேர் ஏவா அப்படின்னு சொன்னதும் பக்கத்தில் ஏவா உட்காந்துருக்கிறது கனின்னு பார்க்குறான். அப்போ ராஜா கேட்குறாரு, என்ன நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இதுக்கு மேலே உங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. எல்லாருக்குமே அதில் பிரச்சனை இருக்குதாம். ஆனால் யாருமே ராஜா முன்னாடி பேசுறதுக்கு பயந்துட்டு வாயை திறக்க மாட்டாங்க. சரி அப்படின்னு ராஜா பேசி முடிச்சிடுறாரு. அப்போ கனின் பார்க்குறான். யாரோட ஃபேஸ்லேயும் சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவங்க யாருமே கனினை பார்த்து சந்தோஷமாக இல்லை அப்படின்றது அவனுக்கு தெரியுது. அப்போ ஒருத்தரை பார்க்குறான். அவர் தான் வந்து பிரின்ஸ் வசீம். அவர் இவனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்போ அவரை பற்றி சரண் சொன்னது ஞாபகம் வருது. அவருக்கு குழந்தைங்க யாரும் கிடையாது. ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் ஏற்கனவே இறந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்த சீனில் கனின்னு அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்காந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவனுடைய அப்பாவும் அவன் முன்னாடி தான் உட்காந்துருக்காரு, அதாவது பிரின்ஸ் தாரின். அவரை பார்த்ததுமே சரண் அவனை பற்றி சொன்னது ஞாபகம் வருது. இவர் தான் அவனுடைய அப்பா, ஆனால் அவனுடைய அம்மா உயிரோடு இல்லை அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கான். அப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கும்போது கனினுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க அப்பா எப்பயுமே இவனுக்கு வந்து இவன் எம்எல்ஏயோட சாப்பாடை சாப்பிட்டு பழகணுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபுட்டு தான் நிறையா செஞ்சு செஞ்சு கொடுத்துருப்பாரு. அது ஞாபகம் வந்ததுமே அவன் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுறான். அப்போ கிங் அவனை பார்த்து கேட்குறாரு, என்ன உனக்கு இந்த சாப்பாடெலாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அவன் அதை சொல்கிறான். எங்கள் அப்பா எப்பயுமே எனக்கு இதான் சமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் உனக்கு தாத்தனா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்னா உனக்கு ஃபென்சிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் தானே, ஏன்னா அவனே ஒரு நல்ல ஃபென்சிங் பண்ணுறவன் தான் அப்படின்னு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நீ சின்னதாக இருக்கும்போதுலேருந்தே அவரோட மாஸ்டர் ஆகிட்டு இருப்பார். ஏன்னா நீ அடுத்து இந்த நாட்டுக்கு ராஜா ஆக போகிறவன். உனக்கு கண்டிப்பாக ஃபென்சிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீ அந்த காம்படிஷன்லேயும் கலந்துக்க முடியும் அப்படின்னு ராஜா அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போக, அப்போ இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் இங்கே வந்தது என்னுடைய அப்பாவுக்காகத்தான் அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லை, இந்த க்ரௌன் பிரின்ஸ் ஆகிறதெல்லாம் எனக்கு இஷ்டமே கிடையாது. ப்ளீஸ் நீங்கள் இதை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கிங் அவன் பக்கத்தில் வந்து, உனக்கு இதில் இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இந்த க்ரௌன் பிரின்ஸு இந்த ஃபென்சிங் காம்படிஷனில் அப்புறமா வச்சுக்கலாம். எது நடக்குதோ இல்லையோ, ஆனால் நீ தான் என்னுடைய பேரன், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ராஜா சொல்கிறாரு. அடுத்த சீனில் கனின்னு அவங்க அப்பா இருக்கார்ல பிரின்ஸ் தரீன், அவனை பார்க்க வந்திருக்கா. அவர்கிட்ட ரொம்ப ஃபார்முலாக பேச அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இந்த அளவுக்கு ஃபார்முலாக பேசணுன்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபென்சிங் காம்படிஷனில் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். நானும் இந்த விஷயத்தில் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் நீ என்ன வேணால் பண்ணு. அதுக்காக நீ என்ன பண்ணாலும் நான் உனக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்ல. உடனே கனின் சொல்கிறான், அப்படின்னா நான் இங்கே அவங்க வந்ததே இந்த ஃபென்சிங் காம்படிஷனுக்காகவோ இந்த க்ரௌன் பிரின்ஸ் ஆகிறதுக்காகவோ எல்லாம் கிடையாது. எனக்கு எங்கள் அப்பாவுக்காக தான் நான் இங்கே வந்தேன். எங்கள் அப்பா எங்கே இருக்காரு, அவர் நல்லா இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் நினச்சேன் இதை கேட்ட அந்த பிரின்ஸ் தரேந்து கோவம் வரும், ஏன்னா அவர் தானே அவனோட உண்மையோட அப்பான்னு. ஆனால் அவர் அந்த மாதிரி கோவம்லாம் படலை. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு சொல்லி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி உனக்கு சொல்கிறேன். நீ இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே அந்த மற்ற 3 நாட்டோடைய பிரின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரச்சட்டா சொல்கிறான், கிங் இத்தனை நாளாக கனின் உயிரோடு இருக்க விஷயத்த நம்ம எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டாரே அப்படின்னு கோவமாக சொல்ல. அதுக்கு பக்கத்தில் இருந்த வசீன் சொல்கிறாரு, அது வந்து அவர் கனினுடைய நல்லதுக்காக தானே பண்ணியிருப்பார். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ வரப்போகிற ஃபென்சிங் காம்படிஷனில் கண்டிப்பாக அவனையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி மட்டும் என்ன நடக்க போகுது? அவங்க தான் ஆல்ரெடி மனசுக்குள்ளேயே முடிவு பண்ணிட்டு இருப்பாங்களே, அடுத்து ராஜாக போகிறது கனினுடைய அப்பா தானே அப்படின்னு கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் சரண் ராஜா கிட்ட வரான்.
தாத்தனை எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் விசாரிச்சதுல அவனுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. அந்த சண்டை நடந்த இடத்துல அவருக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்குது. பட் ஃபேஸ் வந்து சரியாக தெரியல. ஸோ அது அவர் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான ரிசல்ட் இன்னும் வரலை அப்படின்னு சரண் சொல்ல, அப்போ ராஜா சொல்கிறாரு, ரிசல்ட் வந்துச்சோ இல்லையோ அந்த இறந்தவர் தான் தாத்தனை. இதை தான் நம்ம கனின் கிட்ட சொல்லணும். அப்பதான் அவன் கூடிய சீக்கிரம் அவனுடைய அப்பாவை மறப்பான். மறந்து ரியாலிட்டிக்கு வந்து இந்த ஃபென்சிங் காம்படிஷனில் நல்லபடியாக கலந்துக்குவான் அப்படின்னுட்டு இதை உடனே கனின் கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவரே போய் ஸ்ட்ரெயிட்டாக கனின் கிட்டையும் சொல்லிடுறாரு. கனின் அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே அழுகுறான். அவரே அவர் தோளில் சாய வச்சு அவனுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையாலுமே அவங்க அப்பா இறந்துட்டாரா என்னன்னு தெரியல. அடுத்த சீனில் கனின் அவனோட ரூமில் உட்காந்து ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டா இருக்கேன். அங்கே சரண் வரான். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணும்போது தனியாக இருக்கக்கூடாது, உங்களுடைய பட்லரை கூட வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, இல்லை இந்த நேரம் நான் தனியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், வேணுமுன்னா நீ வேணா என் கூட இரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சரண் சொல்கிறான், இல்லை இப்போ நான் இங்கே வந்ததே உங்களுக்கு குட் பை சொல்கிறதுக்காகத்தான். உங்களை நல்லபடியாக கூப்பிட்டு வந்து இங்கே சேர்க்கறது தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. அது இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னுட்டு சரண் அங்கேருந்து போக போகிறான். அப்போ கனின் அவனோட கையை பிடிச்சிடுறான். அதுக்கு சரண் அவங்ககிட்ட, இல்லை அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்ல, என்ன சரியில்லை, இத்தனை நாள் நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருந்தோம், ஒரே பெட்டில் கூட தூங்கி இருக்கிறோமே, அப்புறம் இப்போ நம்ம கையை பிடிக்கிறது எப்படி சரியில்லாமல் போகும் அப்படின்றான். அது மட்டும் இல்லை, இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். எனக்கு இந்த ராயல் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் இதில் கலந்துக்கிறதும் கலந்துக்காமல் போகிறதும் உங்களுடைய விஷயம். அதுக்கு கனின் சொல்கிறான், ஆனால் நீ என்ன நினைக்கிற, நான் இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறியா இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, நீங்கள் கலந்துக்கிறதும் கலந்துக்காததும் உங்களோட விஷயந்தான், ஆனால் நீங்கள் கலந்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கனின் சொல்கிறான், சரி அப்படி நான் கலந்துக்கிறேன்னே வச்சுக்கோ, அப்போ நீ என் கூட இருப்பியா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா, என்னை தனியாக விட்டுட்டு போயிட மாட்டியா அப்படின்னுட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ சரணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து கனின் வந்து அவங்க அப்பா கூட வளர்ந்தால, இப்போ அவங்க அப்பா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க அப்பாவுக்கு அடுத்து அவனை பாதுகாத்தது, இத்தனை நாள் அவனை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தது சரண் தானே. ஸோ இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் சரண் கிட்ட திரும்புதுன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் ராஜா எல்லாரையும் வர சொல்லிட்டு, இன்னையிலேருந்து கரெக்டாக 3 மாதம் கழித்து ராயல் ஃபென்சிங் காம்படிஷன் நடக்கும், அதாவது அடுத்த ராஜாவை செலக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்ல, அப்போ பிரின்ஸ் ரச்சாட்டா எந்திரிச்சு நின்று, இதை பண்ணுறதுக்கு என்ன அவசியம், ஏன்னா அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாரிசு இப்போ தானே இந்த ஊருக்கே வந்திருக்காரு, அவர் இன்னும் சரியாக பிரின்ஸ் கூட ஆகலை, ஸோ எப்படி கனின் எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்ல, அதே நேரம் கனின் அவனோட ரூமில் இதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அவங்ககிட்ட சொன்னாங்கல்ல, அவனுடைய தாத்தா, அவனுடைய அப்பா, சரண், இவங்க எல்லாருமே அவங்ககிட்ட பேசினதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அவனும் ஒரு முடிவு எடுத்துட்டு இங்கே வரான். எல்லாரும் முன்னாடி, நான் இந்த ராயல் காம்படிஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரச்சட்டா சொல்கிறாரு, அது எப்படி, நீ இன்னும் ஒரு பிரின்ஸே ஆகலை, நீ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அப்போ கிங் சொல்கிறாரு, நான் கூடிய சீக்கிரமாகவே ஒரு செரிமனி வைக்க போகிறேன் கனினை பிரின்ஸ் ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த காம்படிஷனில் அவன் கலந்துக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் அந்த 3 மாதத்தில் நடக்க போகிற காம்படிஷனில் பிரின்ஸ் கனினும் பிரின்ஸ் ரமீலும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஏவா உட்காந்துருந்தால, அவளும் இளவரசி தான், ஆனால் அவள் பொண்ணுன்றதால அவள் பேரை சொல்ல மாட்டாங்க. அவள் எந்திரிச்சு, நானும் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கிங்கு சொல்கிறாரு, நீ ஒரு பொண்ணு, இத்தனை வருஷமாக இந்த காம்படிஷனில் பொண்ணு கலந்துக்கிட்டது கிடையாது, ஸோ பொண்ணுங்களுக்கு பசங்க அதிகாரத்தை கொடுக்கறது கிடையாது, ஸோ நீ இதில் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஏவா சொல்கிறான், இத்தனை வருஷமாக பொண்ணுங்க கலந்துக்கிட்டது கிடையாது தான், ஆனால் அந்த சட்டத்தில் ஒன்றும் எழுதலையே பொண்ணுங்க கலந்துக்க கூடாதுன்னு, ஏன்னா காம்படிஷன்றது அவங்களுடைய திறமையை ப்ரூவ் பண்ணுறது தானே, அதில் பையனாக இருந்தால் என்ன பொண்ணாக இருந்தால் என்ன, ஸோ இதில் கண்டிப்பாக நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட கனின்னு அவனும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே, காம்படிஷன்ன்றது காம்படிஷன் தானே, இதில் ஜெண்டர் என்ன இருக்குது, யார் திறமை இருக்கோ அவங்க தானே வின் பண்ணணும் அப்படின்னு அவனும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண, ராஜாவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ராஜா அங்கேருந்து போனதுக்கப்புறம் ரமீல் அங்கே வரான். வந்துட்டு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, நீ இத்தனை நாளாக எங்கே இருந்தேனே தெரியாது, திடீர்னு இப்போ இங்கே வந்திருக்க, இவ ஒரு பொண்ணு, இவன் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் 2 பேருக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன்,
ஸோ 2 பேரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஆனால் வின் பண்ண போகிறது என்னமோ நான் தான் அப்படின்ற மாதிரி திமிரா பேசிட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் ராஜா தனியாக இருக்கும்போது அவரோட பட்லர் கேட்குறான், ரச்சட் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கும்போது நீங்கள் எதுக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக பதில் சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ண நினச்சாலும் கடைசி முடிவு என்கிட்ட தானே இருக்குது அப்படின்னுட்டு அவர் சிரிக்கிறாரு. அடுத்த சீனில் கனின்னு சக்கரி கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ சரண் எங்க அப்படின்னு அவன் சக்கரிகிட்ட கேட்க, அவர் யூனிவர்சிட்டி போயிருப்பாரு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அவன் இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு இவன் ஆச்சரியமாக கேட்குறான். இல்லை இல்லை, அவன் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவர் ப்ரொஃபஸர் அப்படின்னுட்டு சக்கரி சரணை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் சரண் யாரோ அவனுக்கு தெரிஞ்சவங்கள மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவங்கக்கிட்ட இவங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு பேட்ச் மாதிரி ஒரு இது இருக்கும், அதை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதை எடுத்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறான். அதை பார்த்த அவன் இது ஒரு வேளை உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்ல, ஆனால் உண்மை மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சரண் சொல்கிறான். ஆனால் அவங்க எதுக்கு இந்த எவிடன்ஸை விட்டுட்டு போகணும் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கேட்க, ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் பெரிய கவலை கிடையாது அப்படின்னு அவனும் அசால்ட்டாக சொல்கிறான். அப்புறம் அந்த எவிடன்ஸை பற்றி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு நீ இன்னொரு ஹெல்ப் பண்ணணும், நீ தட்டனை உயிரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அவனும் சரி அதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு சரண் அங்கேருந்து வரும்போதும் யாரோ அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவனுக்கு தெரியுது. அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் அந்த பக்கமாக ஒளிஞ்சுக்கிறான். அந்த ஆள் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர இவன் கரெக்டாக அவன் கையை பிடிச்சிடுறான். அவனை ஃபாலோ பண்ணது வேறு யாரும் கிடையாது, கனின் தான். அப்போ கனின் சொல்கிறான், நான் ஒன்று தான் தேடிட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போதும் அங்கே யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது. அப்போ சரண் யார் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறான். அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க தெரியாமல் அரண்மனைக்குள்ளே வந்திருக்காங்க போல. கனின் மறுபடியும் இங்கே வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட ஃபோட்டோ எடுத்து அவங்க பப்ளிஷ் பண்ணால் அவங்களோட பத்திரிக்கைக்கு நல்ல பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தெரியாமல் கனினை ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இவங்க பக்கத்தில் வர சரணை கனினை மறைக்கிறதுக்காக அவனை கிஸ் பண்ணுற மாதிரி அவன் லிப்பில் ஒரு விரலை வச்சுட்டு கிஸ் பண்ணுறான். அவங்க 2 பேரும் இவங்களை கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அதாவது கனின் தான் அது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சரண் தள்ளி நின்றுட்டு அவங்ககிட்ட சாரி சொல்ல, எதுக்காக நீ என்கிட்ட சாரி சொல்கிறேன், நம்ம ஒன்றும் உண்மையிலுமே கிஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க 2 பேரும் ஏதோ உண்மையிலுமே கிஸ் பண்ண மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ அங்கே சக்கரி வரான். இவங்க 2 பேரும் இப்போ யூனிவர்சிட்டியில் தானே இருக்காங்க. இங்கே கனின் வந்திருக்க விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம உடனே நம்ம அரண்மனைக்கு போயாகணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கனினை நான் கொண்டு போய் அரண்மனையில் விட்டுடுறேன் அப்படின்ட்டு சரணே பத்திரமா கொண்டு வந்து அவனை அரண்மனையில் விட்டுட்டு அங்கேருந்து போக போகிறான். அப்போ கனின் அவனை அங்கேருந்து போகாதுன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அவங்க இருந்து போக ட்ரை பண்ண, நான் சொல்கிறேன்ல இது என்னுடைய கட்டளை, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆனால் அதை கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். கனியனுக்கு செம்மையாக கடுப்பாகுது. அடுத்த நாள் கனியன் என்ன பண்ணுறான், போய் அவனுடைய தாத்தாவை பார்க்குறான். அதான் ராஜா கிட்ட போய் என்னமோ பேசி சரண் அவன் கூடயே இருக்கிற மாதிரி பண்ணிடுறான். ராஜாவையும் சரண் அவன் கூடவே இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ரோல் கொடுத்துட்றாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் சரண் அவன் கூடவே நடந்துகிட்டு இருக்கான். பின்னாடி நிறையா வேலை செய்கிற ஆளுங்களும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கனியன் ஒரு நிமிஷம் எல்லாரையும் நிற்க சொல்லிட்டு, நீங்கள் எல்லோரும் போங்க, நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ கனியன் சரண் கிட்ட, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ சரண் கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. என்னாச்சு, நீ எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் பிரின்ஸு, நான் உங்ககிட்ட ஃபார்மலாக தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது, நான் உன்னோட பிரின்ஸ் தானே, அப்போ இதுதான் என்னுடைய கட்டளை, நீ இனிமேல் என்கிட்ட இன்ஃபார்மலாக தான் பேசணும், என்கிட்ட ஃபார்முலாக பேசவே கூடாது, என்ன ஓகேவான்னு கேட்குறான். அது மட்டும் இல்லை, எனக்கு எங்கள் அப்பாவோட உண்மை நான் இன்னும் கண்டுபிடிச்சாகணும், எனக்கு என்னமோ அவங்க உண்மை சொல்கிற மாதிரி தெரியல, அதுக்கும் எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறான். அதுக்கு வேறு வழி இல்லாமல் சரணும் ஓகேன்னு சொல்கிறான். இங்கே பிரின்ஸ் ரச்சாட்டாவும் பிரின்ஸ் சனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரச்சாட்டா சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா, கிங்கு சரணை கனினுடைய ரோல் கார்டாக போட்டிருக்காரு, அவனுக்கு இதுக்கு தகுதியாச்சு இருக்கா என்ன, அவன் வெறும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அவன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான், எல்லாம் இந்த ராஜாவை சொல்லணும், இவருக்கு வயசாயிடுச்சு, என்ன பண்ணுறது என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு கூட தெரியல அப்படின்னு ராஜாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நியூஸ்லேயும் கனினை பற்றின விஷயம்லாம் வந்துடுது. இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த ராயல் காம்படிஷன் நடக்க போகிறத பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த ஊரில் கனினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அங்கே ஒரு டான்ஸ் நடக்க போகிறத பற்றி சொல்ல,
கனின்னு அவனோட பட்லர்கிட்ட சொல்கிறான், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, நீ எனக்கு கற்றுக்கூட அப்படின்னு கேட்க, அவங்க வந்து இவங்ககிட்ட ரொம்ப ஃபார்முலாக தானே பிஹேவ் பண்ணணும். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு தயங்குறாரு. ஆனால் இவர் ரொம்ப ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்க அவர் ஒத்துக்கிட்டு சரி நான் டான்ஸ் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் கையை பிடிச்சி கனியனுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறான். கனியனுக்கு ஒழுங்காகவே டான்ஸ் ஆட வர மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் அவன் சக்கரையோட காலை மிதிச்சிடுறான். பாவம் வழியில் கத்துறான். ஆனால் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போக போக ஒரு வழியாக கனினும் டான்ஸ் ஆட கற்றுக்கிறான். அப்போ சக்ரி சொல்கிறான், உங்களோட நியூஸ் தான் எல்லா சோஷியல் மீடியாலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போனால் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பப்ளிக் அப்பியரன்ஸு கொடுக்க வேண்டியது வரும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் கற்றுக்கணும். நீங்கள் மற்றவங்க முன்னாடி உங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் கூடிய சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே இவனை வந்து பிரின்ஸ் ஆக்கிறதுக்கு ஒரு செரிமனி வச்சுருந்தாங்கல்ல, அந்த செரிமனியும் வந்துடுது. அந்த செரிமனிக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. அதுலேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம ஆல்ரெடி பார்த்த பிலவ்ட் கேரக்டர்ஸ் 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் ராஜா அங்கே வராரு. எல்லார் முன்னாடி கனினை இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களோட வாரிசு எங்ககிட்டயே திரும்ப வந்துட்டான் அப்படின்னுட்டு எல்லார் முன்னாடி சொல்ல அங்கே நிறையா ப்ரெஸ்ஸு மீடியா எல்லோரும் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இவனை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவன் தலையில் அந்த பிரின்ஸோடைய க்ரௌனை வச்சுட்டு எல்லார் முன்னாடி அவனை அவங்களுடைய பிரின்ஸாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதோட எபிசோட் 3 முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பை.